சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். விண்வெளியிலிருந்து வீடு திரும்பியுள்ள வீராங்கனையை வரவேற்று கொண்டாட்டங்களும் களை கட்டியுள்ளன. Four, three, two, one, ignition, and liftoff of Starliner and Atlas V, carrying 2 American heroes. Commander Butch Wilmore, their control officer here in the room, saying that that 30 meters from the International Space Station. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். எட்டு நாட்கள் ஆய்வு பணிக்காக திட்டமிட்டு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக 9 மாதங்கள் விண்வெளியிலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. அதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் SpaceX நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்டோரை அழைத்து வரச் சென்றது. பூமியிலிருந்து 4 பேருடன் சென்ற விண்கலம் ஞாயிற்றுக்கிழமை காலை விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டது. Nicole Ayers, the first of the Fly's newest class of astronauts to enter, and last commander of Crew 10, Anne McClain. SpaceX Crew 10, welcome aboard the ISS. இதையடுத்து செவ்வாய்க்கிழமை காலை விண்கலம் அன்டாக்கிங் செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர், நிக், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் ஆகியோர் டிராகன் விண்கலத்தில் அமர்ந்தனர். All hooks open. All hooks are open. And undocking confirmed. Freedom is... விண்வெளியிலிருந்து கிட்டத்தட்ட 17 மணி நேரத்திற்கு பின்னர் விண்கலம் பாராசூட்கள் மூலம் வெற்றிகரமாக புளோரிடா கடலில் தரையிறங்கியது. கடலில் இறங்கிய போது டால்பின்கள் வட்டமடித்து துள்ளி குதித்தது வீரர்களை வரவேற்கும் வகையில் அமைந்ததாக பலராலும் வர்ணிக்கப்பட்டது. கேப்சியூல் பாதுகாப்பாக கடலில் இருந்து கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டு வீரர்கள் பத்திரமாக தரையிறக்கப்பட்டனர். அமர்ந்த நிலையிலேயே நால்வரும் ஒருவர் பின் ஒருவராக வெளியே வந்தனர். விண்கலனை விட்டு வெளியே வந்த சுனிதா உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விண்வெளியிலிருந்து கீழிறங்கிய சுனிதா பூமியில் பாதம் பதித்த நிகழ்வு பலருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திட்டமிட்ட நேரத்திலேயே பூமிக்கு வெற்றிகரமாக விண்கலம் திரும்பியதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோருக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸின் பயணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக விளக்கியுள்ளார் மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன். ஒரு வேலைக்காக போனாங்க. அதாவது போயிங் என்ற ஒரு ஸ்டார்லைனர் அவங்க உருவாக்கின அந்த விண்கலத்தை சோதனை ஓட்டத்துக்காக போனாங்க. அந்த விண்கலம் சரியாக செயல்படலை. அந்த விண்கலத்தில் திரும்பி வர முடியல. அப்போ அவங்களுக்கு அங்கே இன்னும் கூடுதல் நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச விண்வெளி குழுவில் இருக்கக்கூடிய பணியில் இணைந்து ஒரு பணிக்குழுவில் இருந்து வேலை செய்ய வேண்டி வந்தது. ஸோ இதன் காரணமாக இந்த பயணம் ஒரு கவனம் பெற்றது. இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இவங்க ஏதோ அங்கே அப்படியே விட்டுட்டாங்க, இவங்களை எப்படியோ போட்டுன்னு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டார் இந்த எலெக்ஷன் போது.
என்னுடைய ஃப்ரெண்டு மஸ்கிட்ட சொல்லி நான் வந்து ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு வருவேன் எல்லாம் பேசியிருந்தாரு. இந்த அமெரிக்க அரசியலும் இதுல ஒரு பங்கு. இதுல அவர் ட்ரம்ப் சொல்லாத விஷயம் என்னன்னாக்க, நாசாவுக்கும் மஸ்கினுடைய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை 4 பேர் விண்வெளிக்கு எடுத்துட்டு போயிட்டு 4 பேரை திருப்பி கொண்டு வர மாதிரி விண்கலத்தை அனுப்பிச்சிட்டே இருக்கணும் அவங்க கான்ட்ராக்ட். இப்போ வந்து பல கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, பஸ் ஓட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கலாம். ஸோ அந்த பஸ் கான்ட்ராக்டர் ஓட்டுற மாதிரி தான் இவர் ஓட்டணும் மஸ்க், அவ்வளோதான். ஆனால் அதை ஒரு அரசியல் செய்து இது வந்து ஏதோ நான் தான் ஒரு மீட்பு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலி உருவத்தை உருவாக்கினாரு. இதனாலேயும் பல ஊடகங்கள் வந்து இதன் மீது கவனம் செலுத்தி இது வந்து ஒரு பெரிய பொருளாக இன்றைக்கு ஆயிருக்கு. இதுதான் இதுல நடந்த விஷயம். பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை 7 விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து சர்வதேச விண்நிலையத்துக்கு போவாங்க. அதுக்கு பதிலீடு அங்க இருக்கக்கூடிய 7 பேர் திரும்பி வருவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மாதமே இப்போ சுனிதா வில்லியம்ஸோட பணி செய்த மிச்சம் 3 பேர், இப்போ 4 பேர் தானே வந்திருக்காங்க. மிச்சம் 3 பேர் வந்து இப்போ சில வாரங்கள்ல ஒரு ரஷ்யாவினுடைய விண்கலம் மூலமாக, சோயூஸ் விண்கலம் மூலமா அவங்க பூமிக்கு வர போறாங்க. அதுக்கு பதிலா ஒரு 3 விண்வெளியர்கள் ரஷ்யாவினுடைய சோயூஸ் விண்கலம் மூலமா போறாங்க. அதை நம்ம யாருமே பேசவே போறது இல்லை. அதை பத்தி நம்ம ஒரு 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 நிமிட செய்தி கூட நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல பேசு பொருளானது இந்த மாதிரியான காரணங்களுக்காக.